திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் 58வது திருவிளையாடல். 2712. கலை வீசு மதிச்சடையோன் கடல் துறைவன் தலை சென்று வலை வீசி அவன் பாச வலை வீசும் பரிசு இது மேல் அலை வீசும் புனல் வாத ஊரரை வந்து அவிச்சை வழி நிலை வீசி பணிகொண்ட நெறி அறிந்த படிமொழிவாம். ஒளி வீசும் பிறைச்சந்திரனே, திருச்சடையில் சூடிய சோமசுந்தர பெருமான் வலையை வீசி வேதங்களையெல்லாம் காத்தருள் செய்த திருவிளையாடலை நாம் இதுவரை கண்டோம். இனி இறைவன் குருவாய் எழுந்தருளி வந்து திருவாதவூர் அடிகளை அஞ்ஞானத்தை தரும் ஆணவ மலத்தின் வலிமையை கெடுத்து அவரை தமக்கு ஆளாக பணிகொண்டு அருளிய திருவிளையாடலை இனி காணலாம். தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல அடுத்த வயல் குளம் நிரப்பி அறம் பெருக்கி அவனியெல்லாம் உடுத்த கடல் ஒருவர்க்கும் உதவாத உவரியென மடுத்தறியா புனல் வையை கரையுள்ளது வாதவூர். வறியவர்களுக்கே பொருளை ஈதல் வேண்டும், அவருள்ளும் பிறர்க்கு பயன்படுவார்க்கு ஈதல் சிறந்தது. ஒருவனை பற்றிய வறுமையினையும் அவனால் பிறருக்கு ஆகும் பயனையும் சீர்தூக்கி ஒரு வள்ளல் பொருளை கொடுப்பது போல வயலும் குளமும் வறியனவாக இருந்தாலும் பிறருக்கு ஊரில் உள்ள பிற மக்களுக்கு பயன்படுவதால் வையை நதியானது வயல்களையும் குளங்களையும் நிரம்பச் செய்து அதனால் அறத்தை பெருக்கி நின்றது. அவ்வையை என்றுமே ஒருவருக்கும் உதவாத உவரி நீருள்ள கடலில் சென்று கலப்பதில்லை. கடல் வறுமையின்மையும் யாருக்கும் பயன்படாத தன்மையும் இருப்பதால் வையை சென்று கலக்காத கடலில் சென்று கலக்காத வையை ஆற்றின் கரையில் உள்ளது திருவாதவூர் என்னும் திருப்பதி. அவ்வூர் எல்லா விதமான வள நிலங்கள் சிறப்பான வளமை உடையவதாக இருந்தது. திருவாதவூர் திருக்கோயிலில் நாள் விழாக்களும் சிறப்பு பூசணைகளும் வீடுகள் தோறும் விருந்துகளும் பாடசாலைகள் தோறும் வேதங்கள் ஓதும் மொழியும் வயல்கள் தோறும் உழவு தொழிலும் ஓயாது நடைபெற்று வந்தன. ஆய வளம்பதி அதனின் ஆமாத்தியரில் அருமறையின் தூய சிவ ஆகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையான் மாயனிடம் புத்தன் இருள் உடைந்தோட வந்து ஒருவர் இளம் பருதியென சிவன் அருளால் அவதரித்தார். திருவாதவூர்ன்ற வளம்பதியில் ஆமாத்தியர் குலத்தில் அருமறையின் தூய சிவ ஆகம நெறியின் துறை விளங்க மாய வஞ்சனையால் இடும் புத்தன் இருள் உடைந்து ஓட முப்புற அசுரர்கள் தாரகாக்கன் கமலாக்கன் வித்யுன்மால் என்ற அசுரர்கள் சிவபக்தி உடையவர்களாக நாளும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய சிவபூஜை செய்து வழிபடக்கூடியவர்களாக இருந்தாலும் அசுரர்கள் ஆனதால் தேவர்களை துன்புறுத்த தேவர்களெல்லாம் இறைவனிடம் சென்று முறையிட நம்பால் பக்தி பண்ணுவோரை அழித்தல் ஆகாதுன்னு இறையவர் கூற, இப்போ தேவர்கள் இந்திரன் முதலானவர்களாக விட்டுணுவை சென்று சரணடைந்து கூற திருமால் அந்த முப்புற அசுரர்களையும் ஒரு சூழ்ச்சியால் வெல்ல கருதி புத்த சமயத்தை உண்டாக்கி புத்தனாக உருக்கொண்டு பிடக நூலை அவர்களுக்கு உபதேசம் செய்ய அந்த முப்புற அசுரர்களும் சிவநெறியை கைவிட்டு சிவத்தை இகழ்ந்து நின்றார்கள். தேவர்களெல்லாம் அப்பொழுது வைதிக தேராக உருமாறி வர இறைவன் தன்னுடைய புன்னகையால் இந்த முப்புற அசுரர்களின் கோட்டைகளையும் எரித்து அப்படி எரிக்கும் பொழுதும் சிவபூஜையை விடாது செய்த மூவரில் இருவரை வாயில் காவலராக துவாரபாலகராகவும் ஒருவரை மணி முழக்க அருள் செய்த பெருமான்.
என்பது புராண வரலாறு. அந்த வரலாறை காட்டி அந்த முப்புர அசுரர்களுக்கும் சிவ நேயத்திலிருந்து வலுவுமாறு புரிந்தவன் என்ற அந்த புத்த இருள் உடைந்து ஓட வந்த ஒருவர், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தது போலவே அருமறையின் தூய சிவ ஆகம நெறியின் துறை விளங்கவும் புத்த இருள் உடைந்து ஓடவும் இளம் கதிர்களை பரப்பிக்கொண்டு வரும் ஞாயிற்றின் ஒளி போல இறைவனுடைய திருவருளால் திருவாதவூரில் திரு ஆமாத்தியர் குலத்தில் சம்புப்பாத இருதயர் என்பாருக்கும் சிவஞானவதியார் என்ற அம்மைக்கும் மகனாக திரு அவதாரம் செய்தார் திருவாதவூரார். தமது குல மரபிற்கு ஏற்ப நிறைவு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் முறையாக செய்து என் கலையும் 16 ஆண்டினில் பயின்றார். 64 கலைகளையும் தன்னுடைய 16 வயது அளவிலே கற்று உணர்ந்தார் திருவாதவூரார். இத்தகையோர் நிகழ் செய்தி அறிந்தவர் சென்று இயம்ப அரிமர்த்தன பாண்டியன் கேட்டு வரவழைத்து மற்ற அவரை சித்த மகிழ் வரிசையினால் சிறப்பளித்து தன் கோயில் வித்தகன் நன்மதி அமைச்சின் தொழில் பூட்டி மேம்படுத்தான். இளம்பருவத்திலேயே சகல கலைகளையும் கற்று தேர்ந்த திருவாதவூரருடைய அறிவித்திறனை அறிந்தவர்களால் சென்று அரிமர்த்தன பாண்டியனிடம் கூற அதை கேட்டு மகிழ்ந்த மன்னனும் திருவாதவூரரை அழைத்து பல வகையில் அவருக்கு சிறப்புகள் செய்து மதி அமைச்சின் தொழில் பூட்டி அவருக்கு நவமணிகளாலான அணிகலன்கள் பொன்னாடைகள் இவற்றையெல்லாம் சிறப்புற கொடுத்து தென்னவன் பிரம்மராயன்ற சிறப்பு பெயரையும் கொண்டு அவருக்கு அமைச்சு தொழிலையும் சிறப்பித்து அருளினான் மன்னன். திருவாதவூரர் போர்க்கலை பயிற்சியும் மனு தர்ம நீதி நூல்களையும் பயின்று உணர்ந்ததால் மந்திரிகளிலும் சிறந்த முதல் மந்திரியானார். அண்ணல் அரிமர்த்தனனுக்கு அடல் வாதவூர் அமைச்சர் கண்ணும் மிகு கவசமும் போல் காரியம் செய்து ஒழுகுவார். தன்னழி செய்து அவனியெல்லாம் தன் கிளை போல் குளிர் தூங்க வண்ணமதி குடை நிழலில் முறை செய்து வாழும் நாள். அரிமர்த்தன பாண்டியனுக்கு திருவாதவூரார் கண்ணும் கவசமும் போல் இருந்து காத்தார். நன்னெறியில் மன்னனையும் செலுத்தி நாட்டு மக்களும் நன்னெறியில் செல்லுமாறு கண் போல இருந்து காத்து மற்ற விலங்குகளாலோ சிறு தெய்வங்களாலோ ஐம்பூதங்களாலோ இடையூறு வராமல் கவசம் போலவும் காத்து நின்றார் திருவாதவூரார். அவ்வாறு வாழும் நாளில் மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும் புந்தியில் தோன்ற இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகழ்ந்து செம்மை ஆகிய கருத்தராய் பரகதி தேர்வார். எது மெய்ப்பொருள் நித்த பொருள் நிலைத்த பொருள் என்ற விவேகமும் அதற்கு வேறுபாடான பொய்மையாம் பொருள் எது நிலையில்லாத அனித்த பொருள் என்ற விவேகமும் என்ற மெய் அறிவும் புந்தியில் தோன்ற இம்மையாசையும் மறுமையில் ஆசையும் இகழ்ந்து இம்மையும் மறுமை பயன்களும் இந்திர சாலம் போல தோன்றி நின்று அழிவன. அதனால் அவற்றை இகழ்ந்து அவற்றிலிருந்து நீங்கி செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார். மேலான வீட்டு இன்பத்திலே விருப்பமுடையவராக செம்மைப்படுத்தும் திருவருளிலே கருத்து உடையவராக வீடு பேறு ஒன்றையே இச்சித்து நின்றார் திருவாதவூரார். பத்தி செய்து அரண் அருள் பெரும் பத்தற்கன்றி முக்தி எய்து அரிது என மறைமொழிவது அப்பொது நூல். சத்திய பொருள் தெளிவெல்லாம் சக்தினி பாதற்கு உய்த்து உணர்வது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். உலகியல் நெறியில் வலுவாது நின்று இறைவன் திருவடிக்கு நீங்காத அன்புடைய அடியவர்களுக்கன்றி முக்தி எய்தாது என மறைகளெல்லாம் ஒழிகின்றன. அதனால் அது பொதுமறை நூல் என்று வழங்கப்படுகின்றது. உடம்போடு உள்ள காலத்திலேயே திருவருளோடு கூடி அதில் அழுந்தி ஒன்றி நிற்கும்
நிட்டை கூடிய சக்தினி பாதர்க்கே உரித்தானது மெய்நெறி ஒழுக்கங்கூறும் சிவ ஆகமங்கள் என்று மெய்ப்பொருளை உணர்ந்த பெரியோர்கள் கூறுவார்கள். இறைவனால் அருளி செய்யப்பட்ட வேதங்களும் சிவ ஆகமங்களும் காட்டுவது மெய்ப்பொருளையே என்று கூறுவர் மெய்ப்பொருளை உணர்ந்த பெரியோர்கள். வேத ஆகமச் சென்னியில் விளைபொருள் அபேதம் பேதம் ஆகிய பிணக்கருத்து இருள் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள சம்பந்தம் அபேதமா பேதமான்ற கருத்து மாறுபாடுகளை ஒழித்து இறைவனும் உயிர்களும் பொருள் தன்மையால் வேறாயினையும் கலப்பினால் ஒன்றாகவும் நிற்கும் அத்துவித தன்மையை உணர்ந்து அதனால் இருள் பிணி கட்டு ஆணவமலக்கட்டு நெகிழ்ந்து உயிர்களின் தலைவனாகிய தன்னையும் என்னையும் உணர்த்தி அருளும் ஞான வடிவமாகிய குருநாதராக எழுந்து அருள்வது எப்பொழுது? ஞான போதகனாகிய குருபரன் எழுந்து அருளுவது எப்பொழுது என்று திருவாத ஊரார் மெய் உணர்ந்து நின்றார். கரவில்லாத பேர் அன்பினுக்கு எளிவரும் கருணை குறவன் அருளன்றி கொடிய வெம்பாசம் புறையில் கேள்வியால் கடப்பது புனையினால் அன்றி உறவு நீர்க்கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும். கள்ளமில்லாத மெய் அன்பினுக்கே எளிவந்து அருள் செய்யும் கருணை குறவன் ஞான ஆசிரியரது திருவருள்ன்ற புனையில் அன்றி கொடிய வெம்பாசம் பிறவிக்கடலை சாஸ்திர ஞானத்தாலோ கேள்வி ஞானத்தாலேயோ கடத்தல் அரிது. ஞானாசிரியரது திருவருள்ன்ற புனையாலன்றி இந்த கொடிய பிறவி பாசக்கடலிலிருந்து நீந்துதல் அரிது என்று அவ்வாத ஊர் மறையவர் இன்ப வீடு எய்த துன்றும் ஆசையால் தொடக்கொண்டு சுருதி ஆகம நூல் ஒன்று கேள்வியோர் வருந்தோறும் உணர்ந்தவர் இடைத்தாம் சென்று காண்டொரு அளவலாய் தேர்குவார் ஆனார். திருவாத ஊரார் மேலான பேரின்ப வீட்டினை அடைய வேண்டுன்ற பெரும் விருப்பமுடையதால் வேத ஆகமம் சாத்திரங்களில் வல்லவர்களெல்லாம் தம்முடைய அரண்மனையில் வரும்போதெல்லாம் அவர்களோடு கலந்து அளவலாவி இருந்தார். அவர் இருக்கும் இடம் சென்றும் கண்டும் அவர்களோடு கலந்து ஆராய்ந்து அளவலாவி இருந்தார். எண்ணிலார் இடத்து அளந்து அறிபொருள் எல்லாம் உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப அண்ணலாராக தமை உறாது அரசனுக்கு உயிரும் கண்ணும் ஆய் அமைச்சுரிமையும் கைவிடாது இயல்வார். சாத்திரத்தை ஓதினர்க்கு சர்க்குருவின் தன் வசனம் மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமே. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையாய் இதனை செப்பு என்னும் திருக்கழிற்றுப்படியாரின் செயலின்படி நீர் வேட்கை உடைய ஒருவன் கடல் நீரை பருகினால் அவனுடைய நீர் வேட்கை தணியுமோ? ஆனால் அந்த கடல் நீர் மேகமாகி மழையாக பொழியின் அந்நீரை பருகினால் அவனுடைய நீர் வேட்கை தணியும். அதுபோல மெய் உணர்வு பெற விரும்பும் ஒருவர் தாமே முயன்று நூல்களையெல்லாம் கற்று அளவலாவினாலும் அதனால் பயன் உண்டா? குரு அருள் வழி அந்த உணர்வை பெறணும். குரு அருள் வழியில் தான் மெய்யுணர்வை பெற முடியும் என்ற மெய் உணர்வும் பதிய இறைவனிடம் நீங்காத அன்பு உடையவராக இருந்தாலும் அரிமர்த்தன பாண்டியனுக்கு முதலமைச்சராக சிறப்பாகவே அமைச்சு உரிமையை கைவிடாது சிறப்பாகவே நடத்தி வந்தார். ஒரு நாள் பாண்டிய மன்னனது அரச சபையிலே குதிரை காவலர்கள் அரசன் முன் வந்து குதிரை காவலர்கள் அரசன் முன் வந்து வணங்கி நின்று மரம்
தவாத வேல்வளவ நம் வயப்பறி வெள்ளத்து இறந்தவாம் பறிபோக நின்று எஞ்சிய எல்லாம் நிறைந்த நோயவும் நெடிதும் மூப்புடையதுவும் அன்றி சிறந்தவாம் பறிவொன்று இல்லை தேர்ந்தெடி என்றான். வெற்றி நீங்காத வேல்படையை உடைய மன்னவனே, அரசனே, நமது குதிரைகளிலே போரில் இறந்தன போக எஞ்சியவற்றுள்ள பல வியாதி உடையதாகவும் கிழட்டு குதிரைகளாகவும் உள்ளன, நல்ல குதிரையாக ஒன்று கூட இல்லை என்று விண்ணப்பித்து நின்றான். மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி, இன்று நீர் நமது அறை திறந்து இரு நிதி எடுத்து சென்று வேலை என் துறையில் வந்து இறங்குவது தெரிந்து வென்றி வாம் பறிகொடு வரப்போம் என்று விடுத்தான். அரிமர்த்த பாண்டியனும் தன்னுடைய முதலமைச்சரான திருவாதவூரரை நோக்கி, நீர் இன்று நமது பொக்கிஷ அறையை திறந்து வேண்டிய பொருள்களை எடுத்து சென்று கடல் துறையில் வந்து இறங்கும் குதிரைகளில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து விலை கொடுத்து வாங்கி வருவாயாக என்று பணித்து அருளினார். உள்ளம் வேறுபட்ட அமைச்சியல் நெறியின் நின்று ஒழுகும் வள்ளலார் நிதியறை திறந்து அரும்பெறல் வயமான் கொள்ள வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு தாழ் இறுக்கி வெள்ளை மாமதி வேந்தனை விடைகொடு போவார். உள்ளம் வேறுபட்ட அமைச்சர் உள்ளத்துக்குள்ள சிவபெருமானை வைத்து செய்யும் தொழில் மன்னனுக்குரிய அமைச்சியல் துறை. அதுலேயும் நெறி வலுவாது கருவூலத்தை திறந்து அதில் பெறுதற்கரிய பொருள்களையெல்லாம் நிறைய எடுத்துக்கொண்டு வேப்பம்பூ மாலை அணிந்த அரிமர்த்தன பாண்டியனிட விடைபெற்று சென்றார். எடுத்த பொற்சுமை ஒட்டகத்து இட்டு முன் ஏக விடுத்து விண்ணொடு தின்மதில் விடையவன் கோயில் அடுத்த அவிழ்ந்த பொன்னம்புயத் தடம்படித்தனைய மடுத்த அடங்கரை சித்தியை கரத்தனை வணங்கா. சித்தி ஐங்கரத்தனை வணங்கி கருவூலத்திலிருந்து எடுத்து வந்த பொற்காசுகளையெல்லாம் ஒரு ஒட்டகத்தின மேல் இட்டு அவற்றை முன்னே போக அனுப்பிவிட்டு தான் திருக்கோயிலில் சென்று பொற்றாமர குளத்தில் நீராடி தீர்த்தக்கரையிலிருந்து சித்தி விநாயகரை பணிந்து நின்றார். கருணை நாயகி அங்கையர்கண்ணி எம்பிராட்டி அருணன் நான் மலர் செய்ய சீரடி தலம் இறைஞ்சி வருணன் ஆர் பெரு வயிற்று நோய் வலிகெடுத்து ஆண்ட தருண நாள் மதி சடையுடைய அடிகள் முன் தாளா. சித்தி விநாயகரை வணங்கி கருணை நாயகி அங்கேற்கண்ணி அம்மை சிவந்த தாமரை போன்ற மலர்களை உடைய அம்மையையும் வணங்கி முன்பு வருணனது பெரு வயிற்று நோயை கெடுத்து ஆண்ட சோமசுந்தர பெருமான் முன் சென்று வணங்கினார். ஒன்று வேண்டும் இப்பொருளெல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக வெள்ளி அன்று வேண்டி நின்றாடிய வள்ளல் என் குறை ஈது என்று வேண்டி நின்று ஏத்துவார்க்கு இறைவனின் அருள் போல். வெள்ளி மன்றினுள் நின்று விரும்பி ஆடும் வள்ளல் பெருமானே, உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு திருவருளை வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே, என் குறை இது. அடியேனுக்கு ஒரு வரம் இந்த அருளல் வேண்டும். நான் கொண்டு செல்லும் பொருளெல்லாம் உனக்கும் ஐம்பொறிகளையும் வென்று வேண்டு நின் அன்பர்களுக்கும் ஆக வேண்டும். உனக்கும் உன் திருவடிக்கு அன்புடைய அடியவர்களுக்குமே ஆக வேண்டும் என்று இவ்வரம் அடியேனுக்கு ஈந்தருளல் வேண்டும் என்று வேண்டி நிற்க, ஆதி சைவ நாம் அர்ச்சகன் ஒருவன் நேர் அணைந்து பூதி ஈந்தனன் நமக்கிது போலிலை நிமித்தம் ஈது நன்னெறிக்கு ஏது என்று இரு கை ஏற்று அணிந்து வேதநாதனை இறைஞ்சினார் விடைகொடு மீண்டார். அதுபொழுது ஆதிசைவ அர்ச்சகர் ஒருவர் எதிர்வந்து நின்று திருநீறு அளித்தனன், நமக்கு இதுபோல் நன்னிமித்தம் வேறில்லை, நன்னெறிக்கு இதுவே
நாம் அடைய கருதும் நல்வழிக்கு இது நல்ல காரணமாகும் என்று இதுவே நன்னெறி என்று கருதி 2 கைகளிலும் ஏற்றி நெற்றியிலே தரித்து கொண்டு சோமசுந்தர பெருமானையும் வணங்கி விடைபெற்று திருவாதவூரார் பொற்சிவிகையில் ஏறி புறப்பட்டார். மற்ற இவர் வழிபடும் முன் மாறி நடமாடும் வெற்றி விடையார் இவர் வினைத்தொகையும் வினை ஒப்பும் பற்றிய இருட்டு மல பக்குவமும் நோக்கா உற்று அடிமை கொண்டு பணி கொண்டு அருள உண்ணா. திருவாதவூரர் இங்கனம் வழிபாட்டினை முடித்து செல்வதற்கு முன்பாகவே கால்மாறி நடித்தருளும் இடபூர்தியுடைய சோமசுந்தர கடவுள் இவரது இரு வினைத் தொகையின் ஒப்பும் நல்வினை பயனாகிய இன்பத்தை நுகரும் பொழுது துள்ளாமலும் தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது துவண்டு போகாமலும் ஒரு பெற்றியே நோக்கி இன்ப துன்பம் 2ஐயும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் மனநிலையும் உண்டாக பற்றிய இருட்டு மல பக்குவமும் நோக்கா. இருட்டு மலம் அறியாமையை தரும் ஆணவ இருளாகிய மலம் தனது சக்தி தேய்தற்குரிய துணை காரணங்களோடு எல்லாவற்றோடும் கூடுதல். உயிரறிவில் அறியாமையை தரும் ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து வர அதனால் உயிர் அறிவு சிறிது சிறிதாக வளரும். உயிர் நோயாகிய ஆணவ மலம் வலிமை இழந்து நிற்கும் நிலையை அடையும் பொழுது இதுவரை திரோதானமாக சக்தியாக இருந்து உலகத்தையே காட்டி வந்த மரக்கருணை இப்பொழுது அருள் கருணையாக அருள் சக்தியாக மாறி உயிரில் பதியும். இப்பதிவே சக்தினி பாதம் எனப்படும். மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் சக்தினி பாதமும் ஒருங்கே நிகழ உயிரின் அறிவு மலப்பிணிப்பினின்று விடுபட்டு படிமுறையில் வளர்ந்து வந்த நிலையில் முன்னைய மருள் பார்வையை மாற்றி அருள் கண்ணால் நோக்கி அவ்வுயிரை ஞான நெறியில் உய்தி அடைவதற்குரிய நெறியில் செலுத்தி நிற்பான் சிவபெருமான். உற்று அடிமை கொண்டு பணி கொண்டு அருள இறைவன் திருவுள்ளம் கொள்கின்றான். உயிர்களின் இந்த பக்குவ நிலையை வேறு யாரால் அறிய முடியும்? உயிர்களின் அறிவுக்கு அறிவாய் உள்ள சிவபெருமான் ஒருவரே அறிவார். மற்ற இவரன்றி வேறு யார் அறிவார்? திருச்சிற்றம்பலம்.